ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த காலை ஆராதனை வேளைக்கும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாட்களிலும் நாம் சபையாய் தேவனுடைய சமூகத்தில் உபவாசித்து நாம் ஜெபித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆன்லைன் மூலியமாக நம்ம இணைந்து நாம் ஜெபிக்கிறோம். சபை கூடி வருகிற நாட்களிலே சாட்டர்டே சண்டேஸில் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஜெபிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம இதை ஒரு விருதாவாய் நம்ம செய்யலை, ஏதோ ஜெபிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கலை. இந்த ஜெபத்துக்கு தேவனுடைய சித்தம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டம் இருக்கிறது, அது நாட்களிலே விளங்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம இன்றைக்கு வாசித்த இந்த 40வது சங்கீதத்தை பார்க்கும் பொழுது சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். நம்ம பொறுமையாய் தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்து கிடக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் கூப்பிட்டேயா, அவர் என் கூப்பிடுதலை அவர் கேட்டார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கூப்பிடுகிற வேளையில் அவர் கேட்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் கேட்கிற தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில தெய்வங்களுக்கு கண்கள் இருக்கிறது, காதுகள் இருக்கிறது, வாய் இருக்கிறது, தொண்டை இருக்கிறது. வேத வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, காதுகள் இருந்தும் கேளாது, தங்கள் தொண்டைகளினால் சப்தமிடவும் மாட்டாது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்முடைய தேவன் நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிற தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக நம்ம என்ன செய்கிறோம்? தேவனுடைய சமூகத்தில் காத்து இருக்கிறோம், அவரை தேடுகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். அதே சங்கீதம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஆமென். ஹல்லேலூயா. உம்மை தேடுகிற அனைவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. ஆமென். யாரும் துக்கத்தோடு அவங்க போகிறது இல்லை, அவங்க வெட்கத்தோடு அவங்க திரும்புகிறது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவருடைய இருதயம் மகிழும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவருடைய இருதயம் மகிழும். ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள், இந்த தேசம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம்ல. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகம் ரட்சிக்கப்படணும், அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படணும், நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம கதறுகிறோம்ல. ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஆமென். ஹல்லேலூயா. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறேன். என் தேவனே தாமதியாதையும். ஆமென். அதை சீக்கிரமாக நிறைவேற்றுங்கப்பா, நீங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுங்கப்பா, எங்களை விடுவீங்கப்பா அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் இந்த இடத்துல அவ்வளோ உருக்கமாய் அவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற வேளையில் தேவன் நமக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். நம்ம இந்த நாட்களில் அதிக நேரம் நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், அவரை துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவரை துதிக்கிற துதியை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் கூட நாம் இந்த ஜெபத்தினுடைய மேன்மை என்ன, ஜெபத்தினுடைய வல்லமை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சபை ஜெபிக்கிற சபையாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமாம். திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க
ஒருவனை நான் தேடினேன், ஒருவனையும் காணேன்னு சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுகிறார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே, நாங்கள் நிற்கிறோம் ராஜா, நான் நிற்கிறேன் ஆண்டவரே, சபையாய் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே, நீங்கள் எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பயன்படுத்துங்க, எங்களுக்குள்ள அந்த ஜெப ஆவியை நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்ய ஆரம்பித்தோம்? ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஜெபம் எவ்வளோ பெரிய மேன்மையான காரியங்களை நடப்பிக்கும், எவ்வளவு வல்லமையான காரியங்களை நடப்பிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நம்ம தியானிக்க நம்மளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். தேவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாகும். இன்னும் அதிக நேரம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்தார். ஆமென். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் ஜெபிக்க தேவன் எனக்கு ஒரு உதவி செய்தார். ஆமென். காலையில் அதிகாலையில் என்ன செய்யணும்? எழுந்து ஜோமணும். 2 மணி 3 மணி 4 மணின்னு சொல்லி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். மத்தியானம் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப பிரேக்கில் வந்து வீட்டில் முழங்கால் போட்டு ஜெபிக்க தேவன் உதவி செய்தார். சாயங்காலம் ஜெபிக்க, இரவு ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த ஜெப வாழ்க்கை எனக்கு ரொம்ப மிகவும் சந்தோஷமாக என்ன செய்தது இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அது எனக்கு பலனாக இருக்கிறதே என்னால் உணர முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்தினுடைய வல்லமை நம்ம அனுபவிச்சா நம்மளால் ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. ஜெபத்தினுடைய மேன்மையை நம்ம அறிந்து கொண்டா நம்மளுடைய இறுதியை ஜெபிக்க நம்ம ஏவும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மளால் ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. அதனால ஜெபத்தினுடைய வல்லமையையும் மேன்மையையும் நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் தியானிக்கிற நம்முடைய செய்தியுடைய தலைப்பு ஜெபத்தின் மேன்மையும் வல்லமையும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேதாகமத்தில் அநேகர் ஜெபித்து இருக்கிறார்கள். நம்ம இப்போ வாசித்ததின்படி தாவீது ஜெபித்திருக்கிறார், ஆபிரகாம் ஜெபித்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஈசாக்கு ஜெபித்திருக்கிறார், யாக்கோபு ஜெபித்திருக்கிறார், அநேகர் ஜெபித்திருக்கிறார். ஜெபத்தை குறித்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கு பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஒரு சிலரை மாத்திரம் நம்ம இன்றைக்கு தியானிக்க தேவன் நமக்கு என்ன செய்வாராக? உதவி செய்வாராக. முதல்ல ஜெபம் ஒரு மேன்மையான காரியத்தை நமக்கு செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல ஜெபம் மேன்மையான காரியத்தை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அந்த ஜெபம் என்ன காரியத்தை செய்யுங்கிறத அறிந்துட்டு யாரெல்லாம் எப்படிலாம் ஜெபித்தார்கள் என்று நம்ம பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேதாகமத்தில் ஜெபித்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த காரியத்தை பார்த்துட்டு பிற்பதாக நாம் மற்ற நபர்களை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போமானால். ஆமென். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போமானால், அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எசேக்கியா ஜெபித்த சூழ்நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மரண படுக்கையில் அவன் படுத்திருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. மரணம் என்றாலே அவனுடைய வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது என்றுதான் அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. மரணம்
என்றாலே நம்பிக்கை இழக்கிற ஒரு காரியம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அப்படிப்பட்ட ஒரு படுக்கையில் அவன் படுத்திருக்கும் பொழுது அவன் இந்த ஜெபத்தை செய்கிறதாய் நாம் பார்க்கிறோம். ஆமென். அவன் அந்த வியாதியில் படுத்திருக்கும் பொழுது ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை அவனிடத்தில் அனுப்புகிறார். அப்போ சொல்றாரு, நீ மரித்து போவாய், நீ உன் வீட்டு காரியத்தை நீ என்ன செய்ய, ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மரண படுக்கையில் படுத்திருக்கிற இந்த எசேக்கியா ராஜாவினுடைய விசுவாசத்தை ஒரு விசை நீங்களும் நானும் நிதானிச்சு பார்க்கணும். ஆமென். அவனுக்கு தெரியும் இது மரண படுக்கை, இந்த வியாதியிலிருந்து விடுதலை அடைவது அவ்வளவு எளிதல்ல, நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு உலகத்தில் கொடிதான நோய் கேன்சர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அநேக கொடிதான நோய்கள் இருக்கிறது, கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறது, நிறைய காரியங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனாலும் அந்த நோயினுடைய தாக்கம் அதை அறிந்தவர்களுக்கு, அந்த வியாதியில் நடந்து போகிறவர்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும் இந்த வியாதியில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா இன்னொரு 1 வருஷம் ஓடுவோம், இன்னும் 2 வருஷம் ஓடுவோம், இன்னொரு 3 வருஷம் ஓடுவோம் அப்படிங்கிறது தெரியும். அந்த வியாதியிலிருந்து வெளியில் வருகிறதற்காக இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மருத்துவரை தேடி என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மருத்துவர்களை தேடி அநேகர் போகிறாங்க. அதுதான் நம்ம புதிய ஏற்பாட்டில் மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25, 26 நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வயிற்றுகளால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது ஆண்டவரை நோக்கி என்ன செய்தாள், அவள் வந்தாள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில பேர் மருத்துவரை நோக்கி இது போனால் நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம சுகம் அடைஞ்சிடலான்ட்டு மருத்துவரை தேடி ஓடுகிறார்கள். சில பேர் இதுக்கு ஏதாவது பரிகாரம் செஞ்சிடலாமா, ஆண்டவர்கிட்ட ஏதாவது டீல் பேசலாமா, நம்ம ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு செய்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு மனது இறங்குவாரா சொல்லி சில பரிகாரங்களை செய்ய என்ன செய்வாங்க, அவங்க எத்தனிப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதை 2ஆம் நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே அவன் தேடினான். ஆசா தன் அரசாண்ட 41ஆம் வருஷத்திலே மரித்து தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்தான். ஆமாம், அவன் கர்த்தரை தேடுகிறதுக்கு பதிலாக பரிகாரிகளையே அவன் என்ன செய்தானா, தேடினானா. ஆமென். ஒன்று என்ன செய்வாங்க, வைத்தியரை தேடுவாங்க, பரிகாரிகளை தேடுவாங்க. இந்த ரெண்டுக்கும் வழி இல்லைன்னா ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டோடைய சமூகத்தில் புலம்புறாங்களோ இல்லையோ, மனுஷனிடத்துலையாவது என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதை நம்ம யோபுவின் புஸ்தகத்தில் நம்மளால் பார்க்க முடிகிறது. யோபு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தன் பிறந்த நாளை என்ன செய்தானா, சபித்தான். அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபுல்லாக சபிக்கிறான். இப்படி ஒரு நாள் இருக்கவே கூடாது, இப்படி நான் பிறந்தது இருக்கவே கூடாது, 4 நட்சத்திரம், நேரம், வருஷம் எல்லாத்தையும் அவன் என்ன செய்கிறான், சபிக்கிறான். ஏன்னா அது அவனுக்கு விசனமாக இருந்தது. அவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போது ஒரு நெருக்கம் வரும் பொழுது, ஒரு வியாதி வரும் பொழுது, பாடு வரும் பொழுது சில பேர் மற்றவ காரியங்களை அவங்க என்ன செய்கிறாங்க, தேடி போகிறாங்க. ஆனால் இந்த எசேக்கியா ராஜா அவன் வியாதிப்பட்டு இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் மருத்துவரை தேடி போனான் என்று வேதம் சொல்லவில்லை. மருத்துவரை தேடி போனான் என்று வேதம் சொல்ல. அவன் மருந்து எடுத்திருக்கலாம். ஆனால் தீர்க்கதரிசி சொன்ன உடனே அப்போ நம்ம எப்படியாவது பழைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட பெஸ்ட்டு மெடிசன் கொடுக்குற மருத்துவம் கொடுக்குற ஒரு மருத்துவரை கூட்டு வாங்கன்னு சொல்லி அவன் உலக பிரகாரமாய் அவன் எத்தனிக்காமல் சுவர்புறமாய் அவன் திரும்பி கர்த்தரை நோக்கி அவன் ஜெபித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான்
அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கினது. மனிதன் பார்க்கிற விதமாய் அவன் ஜெபிக்காமல், ஆமென் ஹல்லேலூயா, மனிதனுக்கு முன்பதாக அவன் ஜெபிக்காமல் சுவர்புறமாய், யாரும் தன்னை பார்க்காதபடிக்கு சுவர்புறமாய் தானும் தேவனும் அறிந்து கொள்ளுகிற விதத்திலே அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் பயனுள்ளதாய் மாற வேண்டுமானால் நாமும் தேவனும் இணைவது அவசியமாய் இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டை பூட்டி உன் அந்தரங்கத்தில் உன்னை பார்க்கிற உன் பிதாவை நோக்கி நீ என்ன செய், நீ விண்ணப்பம் பண்ணு, அப்பொழுது வெளியரங்கமாய் அவர் உனக்கு என்ன செய்வார், பதில் அளிப்பார். ஆமென் ஹல்லேலூயா. அப்போ ஆமா, நம்ம அந்தரங்கத்தில் நம்ம எப்படி ஆண்டவரோட நம்ம இணைகிறோமோ, எப்படி நம்ம ஜெபிக்கிறோமோ, நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் தேவன் நமக்கு என்ன செய்வார், பதில் கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். வெளியரங்கமா சபைக்கு முன்னதாடி ஜனங்களுக்கு முன்பதாக நம்ம அழகான வார்த்தைகளை உபயோகித்து நாம் ஜெபிக்கிறதை காட்டிலும் நம்மளுடைய அறை வீட்டுக்குள்ளே நம்முடைய தனிப்பட்ட நேரத்தில் நம்ம எப்படி வேத வசனத்தை வாசித்து அழுது கண்ணீர் வெடித்து இருதயத்தை உடைத்து ஊற்றி நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்துக்கு தேவன் என்ன செய்வார், பதில் கொடுப்பார். ஆமென். அண்ணா என்ன செய்தா, தேவாலயத்தில் அவன் புருஷன் மற்ற குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தேவாலயத்தில் போய் உட்கார்ந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அவள் என்ன செய்தாள், ஜெபித்தாள். கண்ணீரோடு அவள் ஜெபித்தாள். ஆமென் ஹல்லேலூயா. ஆமாம், அவள் ஜெபித்தது ஏலிக்கு கேட்கல, அவள் வாய் அசைகிறத தான் அவள் பார்த்தான். அவள் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. ஆமென் ஆமென். தன்னுடைய இருதயத்தை தன்னுடைய வேதனையை ஊற்றி தேவனிடத்தில் ஜெபித்த பொழுது தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருந்தார். ஆமென். இப்படி அநேகர் இதில் ஜெபித்திருக்கிறாங்க. இந்த எசேக்கியா ஜெபித்ததுனால முதலாவது இந்த ஜெபம் எதை உண்டாக்குகிறது அப்படின்னு சொன்னால் ஒரு மேன்மை. ஜெபத்தினுடைய மேன்மை என்ன தெரியுமா? ஆமே, நாம் சுவர்புறமாய் திரும்பி நாமும் தேவனும், இல்லை அறை வீட்டுக்குள்ளே நீ நாமும் தேவனும் அப்படின்னு சொல்லி நம்ம தனித்து இருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு, ஆமென் ஹல்லேலூயா, தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு அவன் தனித்திருந்து ஜெபித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென். யாரெல்லாம் தனித்திருந்து ஜெபித்தார்களோ அந்த இடத்துலெல்லாம் தேவன் இறங்கி வந்தார், தேவன் அவர்களோடு பேசினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. இது எதை காட்டுகிறது அப்படின்னா ஒரு ஐக்கியத்தை காட்டுகிறது. ஆமென் ஹல்லேலூயா. தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியத்தை உருவாக்குகிறது. இந்த ஜெபத்தினுடைய மேன்மை என்ன தெரியுமா? நமக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணப்படுகிறது. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா நம்ம உரிமையாக ஒரு தகப்பன் வீட்டில் நிற்கிறது போல அப்பா அப்படின்னு நம்ம போய் நிற்கிறப்ப என் ஆண்டவராகிய ஆண்டவரும் இயேசுவும் ஆமென் ஹல்லேலூயா மகனே என் பிள்ளையே அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், அவர் இறங்கி வருகிறவராய் அவர் இருக்கிறார். நல்ல ஒரு ஐக்கியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அப்போ தேவன் நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுக்கிறார். இந்த ஜெபம் நமக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுக்கிறது. இது முதலாவது மேன்மை. ரெண்டாவது மேன்மை, இவனுடைய ஜெபம் என்ன செய்தது அப்படின்னு சொன்னால், அந்த அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம 5:6 நம்ம வாசிக்கும் பொழுது, 4:5-6 வாசிக்கும் பொழுது, இவன் ஜோமுனதுக்கு அப்புறம் ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் உன் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்றார். ஆமென் ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் உன் நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து
உன் நிமித்தம், உன் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. மரண படுக்கையில் படுத்திருக்கிறான், ஆண்டவர் தான் சொல்லி அனுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்லி அனுப்பினார். ஆமென், ஆண்டவர் தான் சொல்ல, நீ மரித்து போவாய் அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு. இப்போ அந்த ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு, ஆமென், ஹல்லேலூயா, நான் உன்னை குணமாக்கினேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன்னை குணமாக்கினேன், உனக்கு 15 வருஷத்தை நான் என்ன செய்கிறேன், நான் உனக்கு கூட்டி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது எதற்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா, சரித்திரம் மாற்றப்படுகிறதற்கு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவனுடைய சரித்திரம் மாற்றப்படுகிறது. அவனுடைய சரித்திரம் என்ன? அவன் இந்த வருஷத்தில் பிறக்கணும், இந்த வருஷத்தில் அவன் மரிக்கணும், அவன் இப்படி வாழணும், இப்படி ராஜாவாய் இருக்கணும், அவன் இது பண்ணப்படணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் அவன் விண்ணப்பத்தை நிமித்தம் அவனுடைய சரித்திரத்தை மாற்றி தேவன் அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார், ஒரு வாழ்நாட்களை அவனுக்கு நீடித்து கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் சரித்திரங்களை மாற்றுகிறவர்களாய் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. முடியாததை முடிய பண்ணுகிறவர்களாய் நாம் இருப்போம். இல்லாதவைகளை இருக்க பண்ணுகிறவர்களாய் நாம் என்ன செய்வோம்? இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். சரித்திரம் மாற்றப்படும். ஆமென். நாம் ஜெபிக்கும் பொழுது அதிசயமான அற்புதமான காரியங்கள் என்ன செய்யும்? நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தினுடைய மேன்மையே என்னன்னா, இதுவரைக்கும் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுதெல்லாம் ஜெபிக்கிற இடத்துலெல்லாம் சரித்திரங்கள் படைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சரித்திரம் படைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக, ஆமென், நான் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, முடியாத காரியம், இது கடினம், இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு முடியாத காரியத்தை தேவன் அதை சாத்தியமாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ஜெபத்துக்கு முன்பதாக முடியாது என்பது இல்லவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு உதாரணம் அதே அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசிட்ட எசேக்கியா ராஜா கேட்குறாரு, கர்த்தர் என்னை குணமாக்கினார் என்பதற்கு அடையாளம் என்ன? அப்போ அவன் கேட்குறாரு, ஆமென், சாசை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாசை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும். ஆமென் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆமாம், அது முன்னிட்டு போகிறது சாதாரண காரியம், ஆனால் அது முன்னிட்டு போகக்கூடாது, அது பின்னிட்டு போகணும். ஆமென், ஹல்லேலூயா. முடியாததை முடிய பண்ணுகிறவர் நம்மளுடைய ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. கடினமாக எது இருக்கிறதோ அந்த காரியத்தை தேவன் லகுவாக்குவார், அதை நடப்பித்து காட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கண்களுக்கு முன்பதாக இது கடினமான காரியம், இது நடக்கவே நடக்காது பிரதர். ஆமாம், இந்த வேர்ல்டு கிளாக் சுற்றிட்டு இருக்கு, எத்தனையோ கண்ட்ரியில் கிளாக் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம சில நேரத்துக்கு இப்படி வாட்சை பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம இங்கே என்ன செய்கிறோம், நம்மளுடைய நேரத்தை நம்மளுடைய கடிகாரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஆமாம், நம்ம பார்க்காத நேரத்தில் உலகத்தில் எங்கெங்கெல்லாமோ எத்தனையோ ஜனங்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் அங்கங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஆனால் 10 பாகை பின்னிட்டு திரும்பணும்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா முடியாததை முடிய பண்ணுகிறது, கடினமானதை சாதிக்க பண்ணுகிறது தான் என் தேவனுடைய கரம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தினுடைய மேன்மை என்ன தெரியுமா? அவங்க பார்த்துட்டு இருக்கிறப்பவே 10 பாகை பின்னிட்டு திரும்ப பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அதை விசுவாசித்து நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த 3 மேன்மையை பார்க்க தெய்வம் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், இப்போ நம்ம ஜெபத்தில் அநேகர் ஜெபிக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து எப்படி பதிலை பெற்றுக்கொண்டார்கள்? ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், இந்த ஜெபம் எப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிக்கும் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நமக்கு ஜெபிக்கிறதற்கு ஏதுவாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே சத்தியம் பேசப்படும். சத்தியமானது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாவங்களை, குற்றங்களை, குறைவுகளை
வெளிக்காட்டுகிறது தான் சத்தியம். இயேசு ஒருவர் தான் இரட்சகர் என்பதை உரக்க சொல்வது தான் சத்தியம். அவரால் அன்றி நமக்கு மீட்பு இல்லை என்பதை சொல்வது தான் சத்தியம். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பது சொல்லுவது தான் சத்தியம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம சொல்லுகிற காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறது, பேசுகிறது போல தான், கேட்கிறது போல தான் இருக்கும். ஆனால் அதுதான் சத்தியம். ஆமென். அதை மாற்றவே என்ன செய்ய முடியாது. புதிய ஒரு சத்தியத்தை நம்ம இங்கே என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அதனால கேட்ட செய்தி போல தான் இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவது நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் எதை நமக்கு செய்வார், எந்த காரியம் நம்மளை பலப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போமானா, ஒரு மனிதர் ஜெபித்தார். நம்ம சங்கீதம் வாசித்தது போல, ஆமாம், நம்ம இன்னைக்கு காலையில் வொர்ஷிப் டைமில் வாசித்த சங்கீதமாக இருக்கலாம், நம்ம வேத வாசிக்கிற நேரத்தில் நம்ம வாசித்த சங்கீதமாக இருக்கலாம். ஆமென். அதிலெல்லாம் தாவீதுடைய ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். ஆமென். இந்த இடத்துல 51ஆம் சங்கீதத்தில் தாவீது ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை என்ன செய்யும், சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் நீங்க, அதை வாசிங்க. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் மற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. என் பாவம் எனக்கு முன்பதாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து என் உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்திருக்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும், அறிக்கை விளங்கவும், நீர் நியாயந்திருக்கும்போது பரிசுத்தம் விளங்கவும், இதை நான் என்ன செய்கிறேன், அறிக்கையிடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் தேவன் தாவீது தேவனிடத்தில் தன்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கோரி ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கிறது. இது என்ன பாவம் அப்படிங்கிறத 2 சாமுவேல் 11ஆவது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, ஊரியாவின் மனைவியாகிய பத்சேபாளை அவன் வஞ்சித்த பொழுது நாத்தான் தீர்க்கதரிசியினால் அவன் தேவனால் எச்சரிக்கப்பட்டதுனாலே அவன் மனம் திரும்பி அவன் என்ன செய்தான், அவன் ஜெபித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது என்ன செய்கிறார்னா ஜெபிக்கிறார். நம்ம இன்னைக்கு வாசித்த இடத்துலையே, நம்ம வாசித்த சங்கீதத்தையே 141ஆம் சங்கீதம் வாசிக்கிறோம். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்துக்கு வர தீவிரியும், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும். ஆமாம், 142வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், கூப்பிடுகிறேன். 143ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்கிறாரு, கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடு. நான் கூப்பிடுகிறேன், என் சத்தத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, செவி கொடுங்க. உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவருளி செய்யுங்க. உம்முடைய நீதியின்படி எனக்கு உத்தரவருளி செய்யுங்க, அருளி செய்யுங்க. நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் அவர் சொல்றாரு, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்திருக்க பிரவேசியாது. நான் பாவி, நான் பாவம் செய்திருக்கிறேன், அடுத்தவனுடைய மனைவியை நான் இச்சித்து இருக்கிறேன், வஞ்சித்து இருக்கிறேன், அவனை கொலை செய்திருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பாவி தான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பாவிகளில் போல நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன நீங்கள் இது பண்ணிக்கோங்க, நியாயம் தீர்த்துறாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், ஜீவனுள்ள ஒருவனும் உனக்கு முன்பதாக நீதிமானாக இருந்ததில்லை. அதே போல் நானும் பாவம் செய்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். ஆமென், ஹல்லேலூயா. என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி தாவீது ஜெபிக்கிறார். ஆமென். நாம் ஜெபிக்கும் பொழுது
நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. வேத வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென், ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த நாத்தான் தீர்க்கதரிசி அவர் தாவீதினிடத்துல போய் ஒரு ஆடை குறித்து ஒரு கதையை சொல்லிட்டு, அது நீதான் அப்படின்னு சொல்லி, நீ தான் அந்த குற்றவாளி, நீ தான் அவனை கொலை செய்த அப்படிங்கிறத தெளிவாக சொன்னதுக்கப்புறம் தாவீது தான் செய்ததை நியாயப்படுத்த அவன் எத்தனிக்காமல், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நான் ராஜா, எனக்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்குங்கிறது அவன் தன்னை நியாயப்படுத்தாமல் தேவனுடைய சமூகத்திலே அழுது அவன் மன்னிப்பு கேட்கிறவனாய் இருந்தான். ஆமென். நம்மளுடைய ஜெபம் மன்னிப்பு கேட்கிறதாய், நம்மளை தாழ்த்துகிறதாய், நாம் தேவனுக்கு முன்பதாக திறந்த இருதயத்தோடு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் தேவன் நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஜெபம் எப்பவுமே நம்மை சுத்திகரிக்கிறதாய் அது இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஏன் ஜெபிக்கணும் தெரியுமா? நம்ம சுத்திகரிக்கப்படுவோம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய குறைவுகளை, நம்மளுடைய குற்றங்களை, நம்முடைய தவறுதலை அவர் நமக்கு என்ன செய்வார்? அவர் சுட்டி காட்டும் பொழுது ஆமென், அதை நம்ம அறிக்கையிட்டு நாம் ஜெபிப்போமானால் நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் நாம் அந்த ஜெபத்தை விட்டு நாம் கடந்து வருவோம். நமக்கு ஒரு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தான் என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனம் சொன்னாதான் நான் என் பாவத்தை நான் அறிக்கையிடுவேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம சொல்லக்கூடாது. ஆமென். அதுக்கு தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவர் என்ன செய்வார்? நமக்கு உதவி செய்வார். ஆமென். நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் சுத்திகரிக்கப்படுவோம். தாவீது ஜெபித்தான், அவன் சுத்திகரிக்கப்பட்டான். தாவீதுடைய ஜெபம் என்ன தெரியுமா? அவன் சுத்திகரிக்கப்படணும், அவன் சுத்திகரிக்கப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் சுத்திகரிக்கப்பட்டாதான் தேவனை தரிசிக்க முடியும், தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். அதனால தான் தாவீது கர்த்தருக்கு பிரியமானவனாய் அவன் இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ரெண்டாவது சாலமோன் ஜெபித்தான். சாலமோன் எதற்காக ஜெபித்தான்? ஆமென், நான் போக்குவரத்தும் அறியாத மனுஷனாக இருக்கிறேன், எனக்கு நீங்கள் ஞானத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி சாலமோன் ஜெபித்தான். ஆமென், ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7:12 நம்ம வாசிக்கும் பொழுது ஆமென், நம்ம இந்த காரியத்தை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம வாசிக்க வேண்டாம், இன்னைக்கு செய்தி பெருசாக இருக்கிறதுனால நம்ம குயிக்காக நம்ம கடந்து செல்வோம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த சாலமோன் அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க. நம்மளுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணும்னா சாலமோனின் ஜெபமாக இருக்கணும். ஆமென். தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபத்துக்கு நம்ம கடந்து வந்துட்டோம்னா அங்கே நம்மளுடைய ஞானத்தை வெளிப்படுத்த எத்தனிக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய திட்டங்களை நம்ம அங்கே வெளிப்படுத்தக்கூடாது, நம்மளுடைய ஞானத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? வெளிப்படுத்தக்கூடாது. ஆண்டவருக்கே நம்ம என்ன செய்யக்கூடாது? அட்வைஸ் பண்ண கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபமே, ஆண்டவரே இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி செய்யுங்க ஆண்டவரே, அப்படி செய்யுங்க ஆண்டவரே அப்படி சொல்லி ஆண்டவருக்கே நம்ம என்ன செய்வோம்? அட்வைஸ் சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. அது அல்ல ஜெபம். ஜெபம் என்பது சாலமோனின் ஜெபம் தான் ஜெபம். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நம்ம சொல்லணும், நான் போக்குவரத்து அறியாதவனாக இருக்கிறேன், என்னை சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்ததான தெளிவு எனக்கு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க என்னை நடத்துங்கப்பா, நீங்க எனக்கு ஞானத்தை கொடுங்க, நீங்க எனக்கு கிருபையை கொடுங்க, நீங்க எனக்கு சத்துவத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம்னா தேவன் நமக்கு ஞானத்தை தருகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் 12ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென், உமது வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழுவதும் இல்லை என்று ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் சொல்றாரு, 12ஆவது வசனத்தில். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் எனக்கு ஞானத்தை கொடுங்க, நீங்கள் எனக்கு பலத்தை கொடுங்க, நீங்கள் எனக்கு சத்துவத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா
ஆண்டவர் நமக்கு கொடுத்தார்னா உலகத்தில் இருக்கிற எல்லார காட்டிலும் அதுதான் மேன்மையான ஞானமாக இருக்கும், அதுதான் மேன்மையான நடத்துதலாக இருக்கும், அதுதான் மேன்மையான கிருபையாக இருக்கும், அதுதான் மேன்மையான சத்துவமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் ராஜரிக தயவா என்ன செய்யும் இருக்கும். அதனால சாலமோனை போல நம்ம என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு ஞானத்தை தருவார். ஏன்னா நம்ம ஊழியம் செய்யணும்னா, தேவனுடைய சமூகத்தில் நிற்கணும்னா, சாட்சியாக இருக்கணும்னா நம்மளுடைய ஞானத்தில் இருக்க முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 கண்கள் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை குற்றப்படுத்துவதற்கு அநேகர் எத்தனித்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு முன்னாடி நம்ம தேவனுடைய பிள்ளையாய் நீதிமானாய் நம்ம இருக்கணும்னா தேவனிடத்தில் நம் சாலமோனை போல ஞானத்தை கேட்டால் தேவன் அவர்களுக்கு தப்புவிக்க தேவன் நமக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம். மூன்றாவதாக சிம்சோனுடைய ஜெபம். ஆமென். சிம்சோன் அவன் எதுக்கு ஜெபித்தான் அப்படின்னு சொன்னால், நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இருந்து 20ஆம் வசனத்தை வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவன் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவன் இந்த இடத்துல அவன் ஒரு கழுதின் பச்சை தாடை எலும்பை எடுத்து அவன் என்ன செய்தான், அவன் பெலிஸ்தியரை அவன் என்ன செய்தான், கொன்று போட்டான். 1000 பேரை என்ன செய்தானா, கொண்டு போட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவன் கொன்று போட்ட பின்பு அவன் மிகவும் களைப்படைஞ்சிட்டான். மிகவும் என்ன செய்துட்டான், களைப்படைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமா என்றான். அப்பொழுது தேவன் லேகில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ கர்த்தருக்காக நாம் பெரிய காரியங்களை செய்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் சொன்ன காரியங்களை எல்லாம் நம்மை கொண்டு அவர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். சிம்சோனை ஒரு நியாயாதிபதியாக தேவன் நியமித்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஆண்டவர் என்ன செய்தார், மனவாக்கும் அவனுடைய மனைவிக்கும் என்ன செய்திருந்தார், தெளிவாய் சொல்லியிருந்தார். இந்த பிள்ளை எப்படி வளர்க்கப்படணும், எப்படி இருக்கணுங்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்திருந்தார், சொல்லியிருந்து அவன் அந்த காரியத்தின்படி அவன் வளர்க்கப்பட்ட பொழுது அவன் மிகப்பெரிய பலவானாய் அவன் என்ன செய்தான், இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் ஒரு சாதாரண ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை என்ன செய்தான், கொன்று போட்டான். பெரிய காரியங்களை செய்தான். ஆனால் பெரிய காரியங்களை செய்தாலும் தேவனுடைய சமூகத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். தன்னுடைய மாம்ச பலத்தை என்ன செய்யக்கூடாது, எப்பொழுதும் நம்பி இருக்கக்கூடாது. ஆமென். தேவன் நம்மை கொண்டு செய்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம மேலே கடுகளவு நம்பிக்கை வருமானால் நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய அபிஷேகத்தை இழந்து போவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிம்சோன் நினச்சிருக்கலாம், இந்த கழுத தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை நான் என்ன செய்துட்டேன், கொன்று போட்டேன். இன்னும் நிறைய காரியங்களை ஆண்டவரை என்னையை கொண்டு செய்ய சித்தமாக இருக்கிறார், அதனால நான் சாக மாட்டேன் அப்படின்னு அவன் நினச்சிருந்துருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அவன் தாகத்தினால அவன் மடிந்து போக போகிறோன்னு அவன் உணர்வு வந்த உடனே ஆண்டவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தரை நோக்கி 28வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கட்டியிருக்கேன், இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாத கையில் விழ வேண்டுமா என்றான். ஆமென். அப்போ தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணின பொழுது ஆண்டவர் அங்கே கண்மலையை அவனுக்காக பிளந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை கொண்டு நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிறீங்க, ஆனாலும் நான் பலவீனப்பட்டு போகாதபடிக்கு, ஆமென், நான் தோற்று போகாதபடிக்கு, நான் மடிந்து போகாதபடிக்கு, ஆமென், நீங்கள் என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த கண்மலை
கன்மலையாகிய இயேசு பிளக்கப்படுவார். அந்த ஜீவ தண்ணீர் நமக்காக புரண்டு ஓடி வரும். ஆமென், ஹல்லேலூயா. அதை நம்ம குடிக்கும் பொழுது இன்னும் அதிக பலவான்களாய் நம்ம மாறுவோம். ஆமென், ஸ்தோத்திரம். இவன் ஜெபித்த பொழுது தேவன் அவனுக்கு கன்மலையை பிளக்க பண்ணினார். ஆமென். அவன் 2 ஜெபந்தான் அவன் பண்ணான். முதலாவது அவன் மரிக்க போறான், தாகத்தினால அவன் மரிக்க போறான். மரிக்க போகும் பொழுது அவன் என்ன செய்தான்? ஜெபம் பண்ணான். கன்மலையை தேவன் என்ன செய்தார்? பிளந்தார். ஆமென். 16ஆம் அதிகாரம் 27 இருந்து 30வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, ஆமென், இப்போ அவன் தன்னுடைய மாம்சத்தினாலே அவன் விழுந்து போனவனாய், அவன் பெலிஸ்தருடைய கையில் அகப்பட்டவனாய் அவன் இருக்கும் பொழுது அவனுடைய கண்ணு பிடுங்கப்பட்டுட்டு அவனுடைய முடி சிரைக்கப்பட்டு விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ கைத்தாங்கலாய் அவன் கொண்டு வரப்பட்டு வேடிக்கையான ஒரு மனுஷனாய் அவன் மாறிவிட்டான். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலையும் அவன் கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவன் சொன்னான், இந்த பெலிஸ்தரோடைய நானும் என் மடியை கிடவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜெபித்த பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், அவன் இதுவரைக்கும் உயிரோடு இருக்கிறப்ப அவன் கொன்றதை பார்க்கிலும் அதிகமாய் கொன்றான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது எதற்கு அடையாளம்னா, ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு பலத்தை தேவன் கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தினால நம்ம ஒன்றும் சாதிக்க முடியாது. ஜெபிக்கும் பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நம்முடைய கண்கள் பிடுங்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, கண்கள் பிடுங்கப்படுகிறது என்றால் நம்முடைய தரிசனம் பிடுங்கப்படுகிறது அர்த்தம். ஆமென். நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தரிசனங்கள் பிடுங்கப்பட்டதாக இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. சங்கிலிகளினாலே கட்டப்பட்டவனாய் அவன் இருந்தான். அநேக போராட்டங்கள், பிரச்சனைகளினாலே கட்டப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வந்து நாம் ஜெபிப்போமானால், ஆமென், ஹல்லேலூயா, தேவன் நமக்கு பலத்தை கட்டளையிட அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் பொழுது பலத்தை நாம் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். ஆமென், ஹல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தேவன் என்ன செய்வார்? நமக்கு தருவார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்ததாக, ஆமென், ஸ்தோத்திரம், யோசுவாவின் ஜெபம். ஆமென், ஹல்லேலூயா. யோசுவாவின் ஜெபம். ஆமென். யோசுவா 10ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 12வது வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் மேலும், பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஆமென். இந்த இடத்துல யோசுவா ஜெபிக்கிறான். ஆமென். அவனுக்கு விரோதமாய் 5 ராஜாக்கள் கூட்டம் கூடி என்ன செய்கிறாங்க? அவனுக்கு விரோதமாய் வருகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க கிபியோனுக்கு விரோதமாக வர்றப்ப கிபியோன் ராஜா என்ன செய்கிறாரு? இவனை கூப்பிடுறாரு, இவன் வருகிறான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த 5 ராஜாக்களுக்கு எதிராக இவன் வருகிறான். வர்றப்ப தான் இந்த வசனம் நம்ம வாசித்தோம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேலுக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே, ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவர் அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட சொல்லிட்டாரு, நீ போ, நீ பயப்படாத, நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நீ போய் அவங்கள முறியடிப்ப, அவங்கள உன் கரத்தில் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்துட்டார்? ஆண்டவர் சொல்லிட்டார். இவன் போயிட்டு அந்த ஜெயத்தை பெற்று கொள்ளுகிற வரைக்கும் அவன் சூரியனை பார்த்து அவன் கட்டளை இடுகிறான். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி பேசி சூரியனுக்கு அவன் கட்டளை இடுகிறான் என்று நம்ம இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ
கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற நாளிலே, கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிறார். நம்ம ஜெயிக்க போகிறோம், பட்டணங்களை பிடிக்க போகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். அந்த நேரத்தில் நம்ம சொல்லுகிற வார்த்தையை தேவன் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு சூரியன் நின்றது. ஆமேன், ஹல்லேலூயா. சந்திரன் நின்றது. ஆமேன், ஹல்லேலூயா. அதே போல நாம் கட்டளையிடுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் நிற்க பண்ணுகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். யோசுவாவின் ஜெபம் சூரியனின் சந்திரனின் நிற்க பண்ண கூடுமானா நம்முடைய ஜெபமும் அதை நிற்க பண்ண முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆமென் அறிக்கையிடுவோம். அறிக்கையிடும் பொழுது தேவன் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். யோசுவா ஜெபித்தான், சூரியனும் சந்திரனும் நின்றது. ஆமென், ஹல்லேலூயா. நாம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நாம் எதை நிற்க பண்ணணும்னு சொல்றோமோ அந்தந்த காரியம் நிற்கும். ஆமென், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் வா, இதற்கு மிஞ்சி வராதன்னு சொல்லி அதற்கு எல்லையை குறித்தவர் என் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாய் அவர் நமக்குள்ளே உலாவி கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம வாயை திறந்து கட்டளையிடுகிற காரியங்களை தேவன் நிற்க பண்ணுவதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 14வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஆமென். நம்ம எல்லாரும் அந்த வசனத்தை ஒரு விஷயம் வாசிப்போம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இந்த வசனத்தை நம்ம கைகளை வச்சு சொல்லணும். ஆண்டவரே, இந்த வார்த்தை என்ன குறித்து சொல்லப்படணும்ப்பா, என் ஊழியத்தை குறித்து சொல்லப்படணும்ப்பா, என் குடும்பத்தை குறித்து சொல்லப்படணும்ப்பா, என் ஜெபத்தை குறித்து சொல்லப்படணும்ப்பா, நான் வார்த்தையில் கட்டளையிடுகிற வார்த்தையை குறித்து சொல்லப்படணும்ப்பா. ஆண்டவரே, தேவன் இவனுடைய வார்த்தைக்கு கட்டளையிட்டார் என்று ஜனங்கள் அறிக்கையிடும்படி பண்ணுவையா. இப்படி ஒரு கட்டளையை நாங்கள் கேட்டதில்லையே, இப்படி ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்டதில்லையே, இப்படி ஒரு அதிகாரத்தை நாங்கள் பார்த்ததில்லையே என்று சொல்லும்படியா தேவன் பலத்த கிரியையை உங்களையும் என்னை கொண்டு செய்யும்படியாய் இந்த வார்த்தையை தேவன் நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. யோசுவா ஜெபித்தான், சூரியன் சந்திரன் நின்னது. நீங்களும் நானும் ஜெபிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. நிற்க முடியாத காரியங்களெல்லாம் தேவன் நிற்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் நம்ம பார்த்தோம். எசேக்கியா அவனுடைய ஜெபத்தில் 10 பாகை பின்னிட்டு திரும்பினது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த காரியெல்லாம் தேவன் மனிதனுடைய வார்த்தைக்கு செய்யக்கூடுமானால் சபையே உங்களை கொண்டு என்னை கொண்டு செய்வதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. எலியாவினுடைய ஜெபம். ஆமென், ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. எலியாவினுடைய ஜெபம் அக்கினியை இறக்குகிற ஜெபம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அக்கினி பட்சித்து போட்டது என்று நாம் வாசிக்கிறோம். எலியா சும்மா அக்கினியை இறக்கல, சும்மா என்ன செய்யல, அக்கினியை இறக்கல. பாகால் தீர்க்கதரிசிகளோட சவால் விடுகிறான். சவால் விடும் பொழுது அவங்கக்கிட்ட நீங்கள் இப்படி தான் செய்யணும்னு சொல்லி அவன் ரூல்ஸ் என்ன செய்யலை, போடலை. நீங்கள் ஒரு காளையை தெரிந்து கொள்ளுங்கள், நான் ஒரு காளையை தெரிந்து கொள்ளுகிறேன். நீங்கள் அதை சந்தாக வெட்டி பலிபீடத்தில் வச்சு நீங்கள் உங்கள் தேவனை கூப்பிடுங்க, நான் என் தேவனை கூப்பிடுறேன் சொல்லி அவன் கூப்பிட்டு பலி செலுத்துங்கன்னு சொன்னான். நீங்கள் அநேகராக இருக்கிறீங்க, நீங்கள் முந்தி செய்யுங்க, நான் தனியாக இருக்கிறேன், நாங்கள் கொஞ்சமாக இருக்கிறோம், நாங்கள் என்ன செய்கிறோம், தனியாக நாங்கள் பின்னாடி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு பார்த்தாங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அங்கே ஒன்றுமே என்ன செய்யலை, நடைபெறலை. ஆனால் எலியா அவன் பலிபீடத்தை கட்டது மாத்திரமல்ல, அந்த காளையை சந்தாக்கி அது மேலே வைத்தது மாத்திரமல்ல, அதை சுற்றி ஒரு குளம் போல் உண்டாக்கி அதில் ஃபுல்லாக தண்ணியை குடமாக என்ன செய்தான், ஊற்ற வைத்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஊற்ற வைத்துட்டு இப்போ கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான். அக்கினி அந்த பலியையும் பட்சித்தது, அந்த தண்ணீரையும் நக்கி போட்டது என்று நாம் வாசிக்கிறோம்.
ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம இதுக்கு எதற்கு அடையாளம்னா, நம்ம ஜெபிக்கிறது ஏதோ சும்மா அக்கினி இறங்குறது இல்லை. அந்த அக்கினி இறங்குச்சுன்னா பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண காரியம் என்னச்சினும் நடைபெற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், நம்ம ஜெபிக்கிறோம், அக்கினியா இறங்குமே, அக்கினியா இறங்குமே. அக்கினியா இறங்கினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எலியா அதெல்லாம் அறிந்தவனாய் அவன் ஜெபித்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் நான் கூப்பிடும் பொழுது தேவனுடைய அக்கினி என் பலியை மட்டும் ஏற்றுக்கொள்ளாது, இந்த சுற்றி இருக்கிற தண்ணீரையும் நக்கி போட வல்லமை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உணர்ந்தவனாய் அவன் ஜெபித்தான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் அந்த ஒரு இடத்துல மட்டும் அவன் அக்கினியை இறக்கலை. ஆமென், ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 2லேருந்து 4 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, 9லேருந்து 15 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஆமென், அகசியா ராஜா வந்து அவனுக்கு ஆட்கள் அனுப்புகிறான். அவன் ஆள் அனுப்புகிறான், அவனை பிடிச்சிட்டு வாங்க. ஏன்னா அவன் வந்து இதுக்கு பரிகாரம் கேட்கறதுக்காக அந்நிய தேவரிடத்தில் ஜனங்களை அனுப்பும் பொழுது எலியா தீர்க்கதரிசி அவனுக்கு எதிர்கொண்டு போய் என்ன சொல்கிறான், நீ யாருக்கிட்ட போய் என்ன செய்கிற, தீர்க்க தரிசனம் கேட்க போகிற, நீ போகிறதுனால நீ என்ன செய்வ, நீ சாவாயின்னு சொல்லி அவனுக்கு அவன் 4வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களோட சொல் என்றார். அவன் போய் சொன்னதுனால இவன் கோபம் உண்டவனாகி 50 பேரை என்ன செய்கிறான், அனுப்பி நீ கூட்டிகிட்டு வா, அவனை இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமே, ஏன் இப்படி சொன்னேன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த எலியா அட்டை வந்து அவங்க வந்து நீ தேவனுடைய மனுஷன், நீங்கள் வார் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், நான் தேவனுடைய மனுஷனானால் இப்பொழுது வானத்திலிருந்து இறங்கி அக்கினி இறங்கி வந்து உங்களை என்ன செய்யும், பட்சித்து போடும். இப்படி அடுத்தாப்புல ஒரு 50 பேரை அனுப்புகிறான். அப்பவும் என்ன செய்யுது, அந்த அக்கினி வந்து பட்சித்து போட்டது. 3வது உள்ளவன் ரொம்ப விவரமாக, தேவனுடைய மனுஷன், எங்களை தயவுசெய்து நீங்கள் கொன்று போடாதீங்க, எங்கள் மேலே இறக்கமாக இருங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவன் தயவாய் பேசினதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் அகசிய ராஜாவுக்கு முன்பதாக நீ என்ன செய், சொல்ல வேண்டியதை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவன் பேசுனா, அவன் ஜெபித்தா அக்கினி இறங்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இதில் நிறைய காரியங்கள் இருக்குது, நமக்கு நேரம் இல்லாதனால இந்த 2 காரியத்தை மட்டும் நான் சொல்கிறேன். நாம் ஜெபிக்கும் பொழுது அக்கினி இறங்குகிறதா இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அக்கினி இறங்க வேண்டிய இடத்துல அக்கினி இறங்கணும் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எலியாவின் ஜெபம் அக்கினியை இறங்க பண்ணுகிற ஜெபம். ஆமென், ஹல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசியுடைய ஜெபம் என்ன தெரியுமா, கண்களை திறக்க பண்ணுகிற ஜெபம். ஆமென், ஹல்லேலூயா. எலிசா அவர் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இந்த 20வது வசனத்தை வரைக்கும் பார்க்கும் பொழுது, அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்துக்கு மனுஷனை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாக இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்து நிமித்தம் சீரியா ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியாக இருக்கிறவன் யார் என்று எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். ஆமென். இந்த இடத்துல சீரிய ராஜா இஸ்ரவேல் ராஜாவை எப்படியாவது கொன்று போடணும், அதை சிறப்பிடிக்கணும்னு அவன் எத்தனைக்கும் பொழுது, ஆமாம், இந்த எலிசா அவனுக்கு, அவன் சீரிய ராஜா எங்கெங்கே வருவான், நீ இந்த இடத்துக்கு நீ என்ன செய்யாத, போகாத அப்படின்னு சொல்லி அவன் ஆலோசனை சொன்னது நிமித்தம் அவன் என்ன செய்கிறான், அவன் தப்பு வைக்கப்படுகிறான். அப்போது அதில் வேலைக்காரன் இவன் குழம்புறப்ப அவனுடைய வேலைக்காரன் ஊழியக்காரன் ஒருவன் சொல்கிறான். அப்பொழுது அவன் ஊழியக்காரன் ஒருவன், அப்படி அல்ல என் ஆண்டவராகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அறிவிப்பான். அவன் அறிவிக்கிறவனாய் அவன் இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். எலிசா ஜெபித்தானா, அவனுக்கு எந்த தேசத்தில் எந்த மூலையில் என்ன பேசினாலும் அவனுக்கு வெளிப்படும்.
ஆமென், ஹல்லேலூயா. தானியேலுக்கு தேவன் அந்த அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தேவன் கொடுத்திருந்தார். ஜெபிக்கும் பொழுது தேவன் வெளிப்பாட்டின் ஆவியை நமக்கு அவர் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், அநேகருக்கு வெளிப்பாட்டின் ஆவி இல்லை. அதனால அவங்களுடைய கண்கள் இருளடைந்து இருக்கிறதுனால, அவருடைய ஆத்துமா மனக்கண்கள் திறக்கப்படாதனால அவங்க ஜெபிக்கும் பொழுது தேவன் செய்ய போகிறத காணாமல் விசுவாசிக்காமல் அவங்க என்ன செய்கிறாங்க, நம்பிக்கை இல்லாமல் கடந்து போகிறாங்க. ஆனால் எலிசாவை போல நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டதாய், நம்முடைய செவிகள் திறக்கப்பட்டதாய், வெளிப்பாட்டின் ஆவியை பெற்றவர்களாய் நாம் என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த சீரிய ராஜா ஜனங்களை அவன் வேலைக்காரர்களை அனுப்பி அவனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், அவன் எலிசாவினிடத்தில் அவன் என்ன செய்கிறான், அவன் அனுப்புகிறான். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்தில் பட்டணத்தை பலத்த இராணுவத்தை அவன் என்ன செய்கிறான், அனுப்புகிறான். அந்த நேரத்தில் எலிசாவினுடைய வேலைக்காரன் அதெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ நம்ம பிடிபட போகிறோமே, இவ்வளோ பெரிய ஒரு சேனை இராணுவம் நம்மளை சுற்றி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதறான். எலிசா சொல்கிறான், ஆண்டவரே அவனுடைய கண்ணை திறந்தருளும். எலிசா அந்த வேலைக்காரன் இடத்துல சொல்கிறான், ஆமென், ஹல்லேலூயா, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நிச்சயத்தோடு நம்ம ஜெபிக்கணும். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர், அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் எங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்று நம்ம நினைச்சணும். நம்ம ஜெபிக்கிற வேளையில ஆமென், அவன் கண்ணை திறந்தான். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அவனுடைய கண்ணை என்ன செய்தார், திறந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வேலைக்காரனுடைய கண்ணை திறந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆமாம், இப்போ அந்த கண்ணை திறக்கவும் முடிஞ்சது. இப்போ அவ்வளோ பெரிய சேனுடைய கண்ணை குருட்டாட்ட பண்ணவும் எலிசாவினுடைய ஜெபத்தினால முடிந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபம் திறக்க வேண்டிய கண்ணை திறக்கணும், மூட வேண்டிய கண்ணை மூட வைக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில இடத்துல சில பேருடைய கண்கள் மூடுனா தான் நமக்கு நல்லது. ஆமென், ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாய் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபம் சகலத்தையும் செய்ய வல்லது. ஆமென், ஹல்லேலூயா. எந்த ஜனங்களுடைய கண்களையும் என்ன செய்ய முடியும், திறக்க வைக்க முடியும். எந்த ஜனங்களுடைய கண்களையும் மூட வைக்கவும் மயக்க வைக்கவும் முடியும். அவர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்கவும் முடியும். ஏன்னா சில இடத்துல சில பேர் விசுவாசம் இல்லாமல் பேசி நம்ம விசுவாசத்தை என்ன செஞ்சிருவாங்க, கெடுத்துருவாங்க. அதனால் நம்முடைய ஜெபம் எலிசாவினுடைய ஜெபத்தை போல வல்லமை உள்ளதாய், கண்களை தெளிவிக்கிறதாய், திறக்கிறதாய் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்ததாக ஆசா ராஜா விண்ணப்பம் பண்ணினான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தில் வாசிச்சுட்டு 8லிருந்து 13 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். ஆசா தேவனை நோக்கி தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதையும் செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரத்தோப்புகளை வெட்டினான். 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்களுக்கு விரோதமாக, ஆசாவுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆமென். அவன் 10 லட்சம் பேரோட இந்த ஆசாவை எதிர்கொண்டு வருகிறான். ஆனால் ஆசாவினிடத்தில் இருக்கிறது, அதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, முந்தின வசனத்தை நம்ம வாசித்தோன்னா, அவனிடத்தில் 5,80,000 பேர் தான் என்ன செய்தார்களாம், இருந்தார்களாம். இவங்ககிட்ட அதிகமாக என்ன, எத்தியோப்பியனாகிய சேரானிடத்தில் 10 லட்சம் சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு வந்தார்கள் சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு பெரிய கூட்டம், டபுள் மடங்கு இருக்கிற ஒரு பெரிய சேனை ஆசாவுக்கு விரோதமாக என்ன செய்தது, வந்தது. ஆனால் ஆசா அவன் தேவனுக்கு முன்பதாக நன்மையும் செம்மையும் செய்கிறவனாய், மன உண்மை உள்ளவனாய், விக்கிரகத்தை எல்லாத்தையும் விட்டு விளக்குனவனாய், உலகத்தை வெறுக்கிறவனாய் இருந்து
கர்த்தருடைய சமூகத்திலே அவன் காத்திருக்கிறவனாய், கர்த்தரை நேசிக்கிறவனாய், கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்ததுனால ஆமென், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி 11வது வசனம் கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றார். ஆமென். அந்த ஆசா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். ஆமென். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, நம்மை சுற்றி இருக்கிற பலமுள்ளவைகளை காண்கிறவைகள் அல்ல, நம்மளோடு இருக்கிற பலமான தேவனை நோக்கி பார்க்கிறதா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நான் பலவீனந்தான். தாவீது ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணது போல, நான் இன்னும் பலவீனன், ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமென். அதே போல் நம்ம என்ன செய்யணும்னா, தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும். நான் பலவீனந்தான் ஆண்டவரே, ஆனால் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆமென். இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. நமக்கு முன்பதாக இருக்கிற எவ்வளோ பெரிய மதிலையும் தேவன் தகர்த்தெறிய தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய சேனையும் தேவன் தகர்த்தெறிய உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். எவ்வளோ பெரிய சேனையும் மட்டங்கடிக்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாவீது சின்ன பையன்தான், ஆனால் அவனுக்கு எதிராக இருந்த ஒரு மாமிச மலையாகிய கோலியாத்தை விழத்தக்கிறதுக்கு காரணம் அவன் தேவனை நம்பினது. ஆமென், ஹல்லேலூயா. நாம ஆண்டவரிடத்துல பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசாவை போல நம்ம ஜெபித்தோம்னா, நமக்கு முன்பதாக எவ்வளவு பெரிய சேனையை எழுப்பி நின்றாலும் அதை ஜெயிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சேனை எழும்பினாலும் எதிர்த்து நிற்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் எனக்கு பிடிச்ச வசனம், அந்த கால வேளையில் நான் தியானித்த பொழுது 13வது வசனத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஆமென். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள் என்று வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம தேவனிடத்தில் ஆண்டவரே என் பலத்தினால இல்லப்பா, உங்க பலத்தினால பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் சொல்லி அவருடைய பலத்தின் வல்லமையை நம்ம அதிகாரமாய் நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம்னா, ஆமென், சத்துரு இனி பலம் கொள்ளவே முடியாத அளவுக்கு தேவன் அவனை சங்கரிக்க தேவன் உதவி செய்வான். ஆசாவுடைய ஜெபம் அவன் ஆமென், ஹல்லேலூயா, தேவனிடத்தில் உதவி பெறுகிறது மாத்திரமல்ல, இனி எதிராளி பலன் கொள்ளவே கூடாதபடிக்கு தேவன் அவனை சங்கரிக்க தேவன் உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபமும் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆமென். நம்மளை எதிர்த்து ஒரு சேனை எழும்பிச்சுன்னா, இனி அப்படிப்பட்ட ஒரு சேனையை நம்ம இனி என்ன செய்யக்கூடாது, நம்ம பார்க்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வரும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, பார்வோனுடைய சேனை, பலத்த சேனை அவர்களை பின்தொடர்ந்து வந்தது. அதுவரைக்கும் அவர்களை அடிமைப்படுத்தின சேனை. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் மோசே பார்த்து சொன்னார், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கு இனி காண்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நம்மளை பார்த்து ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் சொல்றார். நம்ம ஆசாவை போல நம்ம ஜெபித்தோம்னா, ஆண்டவரே நாங்கள் இதுவரைக்கும் அந்த சேனைக்கு நாங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறோம், நாங்கள் பலனற்று இருக்கிறோம், அவர்களுடைய பலன் ஓங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம்னா, ஆண்டவர் சொல்லுகிறாரு, இன்று கண்ட சேனையை, எதிராக இருக்கிற பிரச்சனைகளை இனி என்றைக்கு நீ காண்பதில்லை என்று தேவன் உரைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் ஆசாவின் ஜெபமாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எதிராளிகளை நொறுங்க பண்ணுகிற, அவனுடைய பலன் குன்றி போகிற ஜெபமாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்ததாக மொர்தெகாயினுடைய ஜெபம், எஸ்தருடைய ஜெபம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். எஸ்தர் 4ஆம் அதிகாரம்
3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு உத்தரவு சூசா நகரத்திலிருந்து என்ன செய்கிறது, புறப்படுகிறது. அரண்மனையிலிருந்து புறப்படுகிறது. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இதில் மொர்தெகாயும் ஜனங்களோடு உட்கார்ந்தான். ஆமென். சாம்பலில் உட்கார்ந்தான். எஸ்தருக்கும் இதை அறிவித்தான். ஆமென், ஆமென். எஸ்தருக்கும் அதை அறிவித்தான். நீங்கள் வீட்டில் போய் அதை வாசித்து பாருங்கள். 17 வரைக்கும் அதை வாசித்து பாருங்கள். ஆமென். அப்போ எஸ்தர் அவர்கிட்ட சொல்கிறான், மொர்தெகாய்ட்ட சொல்கிறாரு, சொல்கிறா, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். நீங்கள் போய் 3 நாள் உண்ணாமல் புசியாமல் தண்ணி குடிக்காமல் என்ன செய்யுங்க, நீங்கள் உபவாசம் இருங்க. நானும் உபவாசம் இருக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணுவோம். நான் செத்தாலும் பிரச்சனை இல்லை, என் வாழ்க்கை இல்லாமல் போனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் காரியத்தை வைக்கப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த உபவாச ஜெபத்தோடு கர்த்தரை நோக்கி பார்த்தார். மொர்தெகாயும் எஸ்தரும் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டார். என்ன சூழ்நிலையில் அவங்க ஜெபித்தாங்க நம்ம வாசித்தோம். அவர்களுக்குள்ளே மகா துக்கம் இருந்தது, வேதனை இருந்தது. ஆமென், ஆமென். உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் ரெட்டுடுத்தி தங்களை தாழ்த்தி சாம்பல்ல உட்கார்ந்து அவர்கள் என்ன செய்தாங்க, ஜெபித்தார்கள். கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். ரெட்டுடுத்தி ஆமென் எல்லாவற்றையும் இழந்து அழுது புலம்பி மிகவும் வேதனையோட அழுகையோட கூக்குரலோட அவங்க என்ன செய்தாங்க, அவங்க ஜெபித்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ ஜெபித்தாங்க. 8ஆம் அதிகாரம் ஆமென் 15வது வசனம் 16வது வசனம் 17வது வசனத்தை அவங்க ஜெபித்ததனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆமென், அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டு இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்துக்கு புறப்பட்டான். ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்திருந்த ஒரு மனுஷனை தேவன் ராஜா அவனுடைய வஸ்திரத்தை உடுக்க பண்ணி அவனை குதிரைகளின் மேலே ஏற்றி ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க ஜனங்களிடத்தில் கடந்து செல்ல தேவன் அவனை கனப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. மொர்தெகாயுடைய ஜெபம் அவனே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தினது. அவன் ராஜ வஸ்திரத்தை தரித்திருக்க வைத்தது. அவன் கையில் அதிகாரம் உள்ள மோதிரம் தரிக்கப்பட்டது. அவனுடைய சிரசிலே ராஜ முடி தரிப்பிக்கப்பட்டது. ஆமென், ஸ்தோத்திரம். 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவங்க துக்கத்தோடு அழுகையோடு கண்ணீரோடு அவங்க ஜெபம் பண்ணாங்க. 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மொர்தெகாய் எஸ்தருடைய ஜெபம் யூதருக்கு களிப்பும் ஆமென் ஹல்லேலூயா வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கனமும் உண்டாயிற்று. ஆமென். நம்ம ரெட்டுடுத்தி உபவாசம் இருந்து நம்ம ஜெபிக்கிறோம் என்றால் எஸ்தரை போல மொர்தெகாயை போல நம்ம ஜெபித்தோம்னா தேவன் நம்மளை மகிழ பண்ணுவார். நம்முடைய அழுகையை மாற்றி போடுவார். நம்முடைய ரெட்டை அவர் களைந்து போடுவார். தேவன் நமக்கு அவருடைய வஸ்திரத்தை நீதியின் வஸ்திரத்தை நமக்கு அவர் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவனுடைய நீதி மறுக்கப்பட்டு அவனை கொலை செய்ய ஆமான் எத்தனித்த வேளையிலே தேவன் நீதி செய்கிறவராய் ராஜா நீதி சொல்லுகிற ராஜாவுடைய வஸ்திரத்தை மொர்தெகாய்க்கு கொடுத்தது போல தேவன் உங்களுக்கும் எனக்கும் தேவன் அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து அலங்கரிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம எந்த இடத்துலெல்லாம் வெறுக்கப்பட்டு நீதி மறுக்கப்பட்டு நம்ம ஒடுக்கப்பட்டு அது துக்கத்தினாலே நம்ம மனமடிவாகி அழுது கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறோமோ, நாம் ஜெபித்தோமானால் மொர்தெகாய்க்கு எஸ்தருக்கு பதில் கொடுத்த அந்த ஆவியானவர் அந்த தேவனானவர் நமக்கும் பதில் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்.
மொர்தெகாய் எஸ்தரை கனப்படுத்தினது போல தேவன் நம்மை அவர் கனப்படுத்துவார். 17வது வசனம், ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டும் கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. நம்முடைய துக்கங்கள் எல்லாம் மறைந்து போகும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய துக்கங்கள் எல்லாம் மறைந்து போகும். ஆமென். அவர் நம்முடைய சாம்பலுக்கு பதிலாக ஆமென் நமக்கு சிங்காரத்தை அவர் கொடுக்கிற தெய்வம். ஆமென். துயரத்துக்கு பதிலாக துதியின் ஆடை அவர் நமக்கு கொடுக்கிற தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் மொர்தெகாயின் எஸ்தருக்கும் உதவி செய்த தேவன், அவருடைய ஜெபத்தை கேட்ட தேவன். நாம் ஜெபிக்கும் பொழுது மொர்தெகாய்க்கு எஸ்தருக்கு உதவி செய்தது போல தேவன் நமக்கும் உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கடைசியாக ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போமானால் ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசிகள் அவங்க ஜெபித்தாங்க. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஆமென். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், 16வது வசனம், 18வது வசனத்தை நம்ம வாசிப்போமானால் ஆமென், ஹல்லேலூயா. எதுக்கு அவங்க பிரதான ஆசாரியின் அண்ணாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமில் கூட்டம் கூடி, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசமாக இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இல்லாமல் செய்யப்பட்டதே. இதை வெளியரங்கமாக அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரவாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்தும் பேசவும் கூடாது. இவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டுமென்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், கட்டளையிட்டார்கள். ஜனங்களை, விசுவாசிகளை, ஊழியம் செய்த ஊழியக்காரர்களை எருசலேமில் இருந்தவர்கள் பயமுறுத்தினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன செய்தாங்க? பயமுறுத்தினார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். இப்போ அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5லிருந்து 12 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டு இருக்கிறையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். விசுவாசிகள் சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். இப்போ அவர்கள் இழந்த இடம் அசைந்தது. பேதுரு இருந்த சிறைச்சாலையின் கதவு அசைந்தது. சங்கிலிகள் திரிப்புண்டு போனது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் துதிக்கிற வேளையிலே, நாம் ஜெபிக்கிற வேளையிலே தேவன் நம்மை அசைக்க பண்ண அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இதே காரியத்தை தான் நம்ம அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் பவுலும் சீலாவையும் அவர்கள் பிடித்து அடித்து சிறைச்சாலையில் கட்டி வைத்து தொழுவத்தில் மாட்டி வைத்து இருக்கும் பொழுது அவர்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள், துதித்தார்கள், பாடினார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய கட்டுகள் எல்லாம் அசைந்தது. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் நம்மளை பயமுறுத்தலாம், ஒரு கூட்டம் நம்மளை அடக்கலாம். ஆமென், நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்யலாம். ஆமென். நாம் தேவனுடைய சமூகத்திலே நம் சபையாய் கூடி ஜெபிக்கிற வேளையிலே நாம் இருக்கிற இடம் அசைக்க தேவன் உதவி பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்தை தேவன் அசைப்பார். இந்த சிட்னி பட்டணத்தை தேவன் அசைப்பார். இந்த ஆஸ்திரேலியா தேசத்தை தேவன் அசைப்பார். ஆமென். இந்த உலகத்தை நம்மை கொண்டு தேவன் அசைக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நோக்கி நாம் இன்றைக்கு நம்ம உபவாசம் இருந்து நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அப்படிப்பட்ட வல்லமை வேணும்னு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, விசுவாசிகள் கூடி ஜெபித்த பொழுது அவர்கள் இருந்த இடம் அசைத்தது. சபையார் கூடி ஜெபித்த பொழுது பேதுரு அடைக்கப்பட்ட சிறைச்சாலையின் கதவு திறக்கப்பட்டது. அவருடைய சங்கிலிகள் தெரிப்புண்டு போனது. பவுலும் சீலாவும் அவர்கள் இணைந்து ஜெபித்த பொழுது ஆமென், அவருடைய தொழுவத்தில் கை மாட்டப்பட்டிருக்கிற எல்லாம் தெரிப்புண்டு போனது. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அவ்விதமாய் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு ஜெயத்தை தாங்க, நாங்கள் இருக்கிற இடம் அசைக்கப்படணும்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது தேவன் பலத்த கிரியை நம்ம கொண்டு செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தயவுசெய்து நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்தின் மேன்மையை நாங்கள் பார்த்தோம்.
ஆண்டவரே, யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் ஜெபித்து பலத்த கிரியைகளை நடப்பித்தார்கள் என்று நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே அதே போல நாங்கள் ஜெபிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறது இந்த பலத்த கிரியை நடப்பிக்கணும்னா முதலாவது நாங்கள் ஜெபத்தில் உம்மோடு நாங்கள் ஐக்கியப்பட வேண்டும். உம்மோடு நாங்கள் ஐக்கியப்படாமல் நாங்கள் இவ்வளோ நேரம் தியானித்த காரியத்தை எங்களால் செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் ஜெபிக்கணும்னா சரித்திரம் மாற்றப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கணும்னா கடினமான காரியங்கள் எல்லாம் சாத்தியமாகணும். ஆண்டவரே, இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் செய்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி ஆண்டவரே அதை நாங்கள் அனுபவித்துட்டோன்னா, அதை நாங்கள் பார்த்துட்டோன்னா, ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் தியானித்த தேவ பிள்ளைகளைப் போல நாங்கள் உலகத்தை அசைக்கிறவர்களாய் நாங்கள் மாறிவிடுவோம். ஆண்டவரே, ஐயா தாவீதை போல, ஆண்டவரே சாலமோனை போல, சிம்சோனை போல, ஆண்டவரே ஆசாவை போல, ஆண்டவரே எலியாவை போல, எலிசாவை போல, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நாங்கள் ஆண்டவரே எசேக்கியாவை போல, ஆண்டவரே மொர்தெகாயை போல, எஸ்தரை போல, ஆண்டவரே சபையாரை போல, விசுவாசிகளை போல ஆண்டவரே நீர் எங்களை பயன்படுத்த ஆரம்பித்து விடுவீங்க. ஆண்டவரே, நீங்கள் அப்படி ஒரு பெரிய பலத்த கிரியை எங்கள் மத்தியில் நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உபவாச நாட்கள் எதற்கு தெரியுமா? தேசத்துக்கு எங்களை அடையாளப்படுத்துவதற்கு. இந்த உபவாச நாட்கள் எதற்கு தெரியுமா? தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிக்கையிடுவதற்கு. இந்த உபவாச நாட்கள் எதற்கு தெரியுமா? அக்கினியை நாங்கள் இறக்குவதற்கு. இந்த உபவாச நாட்கள் எதற்கு தெரியுமா? யோசுவாவை போல சூரியனும் சந்திரனும் நாங்கள் நிறுத்துவதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த உபவாச நாட்கள் எதற்கு தெரியுமா? ஆண்டவரே சர்வ சேனையை முறியடிப்பதற்கு. ஆண்டவரே சாத்தானின் சேனையை முறியடிப்பதற்கு. ஆண்டவரே எங்க மனுஷ பலத்தில் அல்ல. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்தினாலே அவன் இனி பலன் கொள்ளாதபடி செய்வதற்கு. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கிரியை நீர் எங்களிடத்தில் நடப்பிக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இந்த உபவாச நாள் எதற்கு தெரியுமா? ஆண்டவரே அன்றைக்கு சூசா நகரில் இருந்த துக்கம், ஆண்டவரே அவர்கள் ஆளுகை கீழே இருந்த எல்லா தேசங்களில் இருந்த துக்கம், யூதருக்குள்ளே இருந்த துக்கம், கண்ணீர், கவலைகள், ஆண்டவரே அழுகுரல் மாற்றப்படும்படியாய் ஆண்டவரே அந்த உபவாச நாள் இருந்தது போல இந்த நாட்கள் ஆண்டவரே எங்களுடைய நிந்தனை மாற்றப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்த எல்லா ஆமானுடைய தந்திரங்கள் அழிக்கப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த உபவாசம் முடிகிற நாட்களிலே ராஜா எங்களுக்கு ஆண்டவரே நீதியின் வஸ்திரத்தை நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு மொர்தெகாயை கனப்படுத்த என் தேவனால் கூடுமானால் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை தேவனீர் கனப்படுத்துவீராக. இந்த பிள்ளைகளை நீர் கனப்படுத்துவீராக. இவர்கள் தேவ ராஜ வஸ்திரம் தரிக்கப்பட்டு இருப்பார்களாக. தேவனுடைய பரிசுத்த வஸ்திரத்தை தரித்திருப்பார்களாக. தேவனுடைய ஆசாரனுடைய வஸ்திரத்தை தரித்திருப்பார்களாக. இவர்களுடைய நெற்றிகளிலே பரிசுத்தம் என்று எழுதப்படுவதாக. இவர்களுடைய கரங்களிலே அதிகாரங்கள் கொடுக்கப்படுவதாக. இவருடைய நாவிலே தேவனுடைய வார்த்தை இருக்கட்டும். ஆண்டவரே ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். யோசுவா, ஆண்டவரே எலியா, ஆண்டவரே எலிசா, இவருடைய நாவிலே இருந்த அதிகாரம் ஆண்டவரே இவருடைய நாவிலும் இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே ஒரு பெரிய பலத்த கிரியை இந்த நாட்களிலே எங்க சபைகளிலே நீங்க செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை யார் யார் விசுவாசிக்கிறார்களோ, யார் யார் விசுவாசிக்கிறார்களோ ஆண்டவரே ஆதி சபை விசுவாசிகளை போல, சபையாரை போல, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சீலாவை போல ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற வேளையில எங்க இடம் அசைக்கப்படட்டும், எங்க குடும்பம் அசைக்கப்படட்டும், எங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் அசைக்கப்படட்டும், எங்க சபை அசைக்கப்படட்டும், எங்க தேசம் அசைக்கப்படட்டும். பலத்த கிரியைகளை நாங்கள் காணணும். ஆண்டவரே இந்த வார்த்தையை எங்களை கொண்டு நீங்க நிறைவேற்றுவீங்க என்று நான் அறிக்கையிடுகிறேன். நாங்கள் அறிக்கையிடுகிற ராஜா இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தை உயிர் உள்ளது. ஆண்டவரே இந்த வார்த்தை தான் செய்ய நினைத்தது செய்து முடிக்கும். ஆமென். அது நிறைவேற்றியே ஆகும். ஆண்டவரே அது நிறைவேற்றாமல் அது உம்மிடத்தில் வெறுமையாய் திரும்பாது என்று நாங்கள் நம்புகிறோம், அறிக்கையிடுகிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா, நாங்கள் கொண்டாடுகிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையின்படி நீங்கள் பயன்படுத்தும் பலத்த கிரியையை செய்யும். இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு ஆண்டவரே எங்களை இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களை பங்குள்ளவர்களாய் மாற்றும். உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் நீடித்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் நாம் கேட்ட சத்தியத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையின்படி உங்களை பயன்படுத்துவார். கர்த்தருடைய கரம் அதை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. God bless you.